கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிட்டம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிட்டம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிட்டம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலும் அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற 4ஆம் தந்திரத்திலே இன்றைய தினம் வைரவி சக்கரம் என்பது பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சிவமூர்த்தங்களிலே வைரவர் என்பது ஒரு சிறப்பான மூர்த்தம். சொரூப நிலையில் இருக்கக்கூடிய சிவமானது உயிர்களுக்கு நலம் புரிய வேண்டும் என்று கருதுகிற பொழுது தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறது. அப்படி கீழே இறங்கி வருகிற பொழுது உயிர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக அது உருவத்திருமேனி தாங்கிக் கொள்கிறது. இந்த உருவமானது இறங்கி வருகின்ற அந்த நிலையிலே 3 படிநிலைகளிலே அது அருவமாகவும் உருவமாகவும் பிறகு உருவ நிலையிலேயும் வருகிறது. உருவ நிலையை மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சைவ மரபிலே அதை குறிப்பிடுவது வழக்கம். மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த வடிவங்கள் உயிர்கள் நலம் பெறுவதற்காக இறைவன் எடுத்துக்கொண்ட வேடங்கள். அதனால தான் முதலில் நான் குறிப்பிட்டேன், அது சொரூப நிலை என்று குறிப்பிட்டேன். சொரூபம், ரூபம். ரூபம் நம்முடைய கண்ணுக்கு அகப்படுவது, புலப்படுவதை பொதுவாக ரூபம் என்றும், புலப்படாததை சொரூபம் என்றும் சொல்வார்கள். மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ளுகிற நிலை ரூபம். அனுபவத்தினாலே புரிந்து கொள்வது சொரூபம். இத்தனை நாள் பழகிட்டு இருந்தேன் ஐயா, இன்றைக்கி தான் அவன் சொரூபமே தெரிஞ்சுது அப்படிங்கிறோம். இப்போ இத்தனை நாள் பழகிட்டு இருந்தது தெரியாதது இந்த சொரூபம் எப்படி தெரிஞ்சதுன்னா அனுபவத்தினாலே தெரிஞ்சுது. இப்போ அனுபவத்தினால் விளங்குவது சொரூபம். பார்க்க போனால் அதுதான் உண்மை. அப்போ சிவத்தினுடைய சொரூபம் அனுபவத்தினால் மட்டுமே விளங்கும். எனவே அனுபவப்பட வேண்டிய பொருள் சிவம், அனுபவப்படுவது உயிர். சிவத்துக்கு அனுபவமே கிடையாது, இடையில நிகழ்வது அனுபவம். இதை ஞேயம், ஞாதுரு, ஞானம் என்று 3ஆக சொல்வார்கள் சைவ சமயத்தில். காண்பான், காணப்படுகின்ற பொருள், காட்சி என்று இதை 3 நிலையாக தமிழில் சொல்கிறதுனா அப்படி சொல்லலாம். இந்த வடிவங்களை எடுத்துக்கொள்கிற பொழுது அந்த வடிவங்களையும் 3ஆக பிரித்தார்கள் சுவாமி எடுத்துக்கொண்ட வடிவங்கள். அதில் 3 வடிவங்களிலே யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம் என்று 3 விதமான வடிவங்களை அவர் கொள்கின்றார். யோக வடிவம் உங்களுக்கு தெரியும், தட்சிணாமூர்த்தி. இந்த வடிவம் யோக வடிவம் என்று சொல்வார்கள்.
போக வடிவம் என்பது அமையப்பராக காட்சி தருகின்ற அந்த நிலை, சோமாஸ்கந்தர், இவையெல்லாம் போக வடிவங்கள் என்று சொல்வார். இந்த வேக வடிவம் என்கிற ஒன்று உண்டு. அந்த வேக வடிவம் தான் இந்த பைரவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவம். சிவபெருமானுடைய வேக வடிவமாக கருதப்படுகின்ற பைரவர் ஒரு சிறப்பு மூர்த்தமாக கருதப்படுகின்றார். மிக ஒரு சிறப்பான வடிவமாக கருதப்படுவது இந்த பைரவர். பைரவருடைய சிறப்பு நான் உங்களுக்கு சொல்ல வேணாம், உங்கள் அத்தனை பேருக்கும் பல்வேறு விதமாக நீங்கள் பைரவருடைய சிறப்பை அறிந்திருப்பீர்கள். அட்ட வீரட்டான தலங்களில் இந்த திருக்கோவலூரில் நிகழ்ந்த ஒரு வீரச் செயல், ஒரு அந்தகாசுரனுடைய அந்த அசுரத்தன்மையை நீக்கியது, பிரம்மனுடைய ஆணவத்தை போக்கியது. பிரம்மாவுக்கு அந்த ஈசான முகமாக மேல் நோக்கி ஒரு முகம் இருந்தது. அந்த முகத்தை நகத்தினாலே கிள்ளி அதிலே திருமால் உள்ளிட்ட அத்தனை தேவர்களுடைய உதிரத்தையும் பிடித்து அவர்களுடைய ஆணவத்தை அகற்றினார் வைரவர். வைரவர் சூலம் ஏந்தி இருப்பார். அந்தகாசுரனுக்கு அஞ்சி போய் தேவர்களெல்லாம் பெண்கள் வடிவம் கொண்டு நந்தவனத்திலே புகுந்த பொழுது வைரவரை ஏவித்தான் அந்தகாசுரனை வதம் செய்தார். திருமாலுக்கும் கூட அவதாரம் எடுத்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த ஆணவத்தை நீக்குவதற்காக வைரவர் சட்டைநாதராக ஆனார். பெரும்பாலானவர்கள் சட்டைநாதர்னா அவர் சட்டை போடாதவர்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவர் ஸ்பெஷல் சட்டை போட்டவர் சட்டநாதர். சட்டநாதர்னா சட்டை ஸ்பெஷலாக சட்டை போட்டவர்னு அர்த்தம். ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிற பொழுதும் திருமால் தன்னை மறந்து விடுவார். அதனால தான் திருமாலுக்கு அந்த பேர்லேயே மால் இருக்கும், கொஞ்சம் மயக்கம். அதாவது ஒரு செயலை செய்து முடித்த பிறகு இந்த செயலை நான் செய்தேன் என்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. அது எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் உண்டுன்னா திருமாலுக்கு உண்டுன்னா அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிறதுல என்ன ஆச்சரியம்? திருமாலே ஒரு அவதாரம் எடுத்து அந்த அவதார நோக்கம் நிறைவேறிய பிறகு அவர் தன்னை மறந்து விடுவார். இச்செயல் தம்மால் நிகழ்ந்தது என்று நினைப்பார், ஆணவம் மேலிடம். இப்போ அந்த நேரத்தில் சிவபெருமான் அவருக்கு உணர்த்துவார். அப்படி அவர் உணர்த்திய இரண்டு சந்தர்ப்பங்கள் தான், ஒன்று நரசிம்ம அவதாரம், இன்னொன்று திரிவிக்ரம அவதாரம். நரசிம்ம அவதாரம் எடுத்த பொழுது இரண்யனை வதம் செய்த பிறகு தன் நிலை மறந்தார். அதனால் இந்த நரசிம்ம அவதாரத்தோடு சுற்றி திரிந்தார். அப்பொழுதுதான் சிவபெருமான் சரபப்பறவையாக வந்தார். இந்த சரபேஸ்வரருங்கிற வடிவம் சிங்கம் பார்த்து பயப்படக்கூடிய ஒரே பறவை சரபப்பறவை. 8 கால் இருக்கும் அதுக்கு. அதனுடைய நிழல் பட்டாலே சிங்கம் தன்னுடைய குகைக்குள்ளே சென்று மறைந்து விடும். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரராக வடிவம் எடுத்தார். அப்படி வடிவம் எடுத்து அந்த சிங்கத்தினுடைய சட்டையை தோலை உரித்தார். திரிவிக்ரம அவதாரம் எடுத்தார் வாமன அவதாரத்தில்.
அதுலேயும் அப்படித்தான் விண்ணளாவ உயர்ந்த பொழுதும் தன்னை மறந்தார். அப்பொழுதும் அவருடைய தோலை உரித்து அவருக்கு நினைவுபடுத்தினார். ஒவ்வொரு தடவையும் தான் யார் என்பதை மறந்து தன்னுடைய செயலை வியக்கின்ற குணம் திருமாலுக்கே உண்டுன்னா நமக்கு கேட்கணுமா? அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. தம்மையும் அறியாமல் செயல் தம்மால் முடிந்தது என்று கருதுவது. ஒரு செயல் முடிவதற்கு இறைவனுடைய திருவருள் இல்லாமல் நிகழாது. இது தம்மால் நிகழ்ந்தது என்று கருதுகிற பொழுது சுவாமி அதை நினைவுபடுத்துவார், அந்த ஆணவத்தை அகற்றுவார். ஆணவத்தை அகற்றுவது வேறு என்ன காரணம் இல்லை, குற்றத்தை நீக்குதல். திருமாலுக்கு அப்படி செய்தார்னு சொன்னால் அது குற்றத்தை நீக்கினார். அப்படி அந்த சென்ஸில் தான் எடுத்துக்கணும். அதை குற்றம் நீக்குவது பெருமானுடைய கடமை. இப்படி தன்னை மறந்து தான் செய்தோம் தனக்குன்னு பெருமை தெரியாத ஒரு ஆள் உண்டுன்னா அது சிவபெருமான் ஒருத்தந்தான். மற்ற எல்லாருக்கும் அவரவர்கள் ஏதாவது செயல் செய்து முடித்தால் இது நம்மால் முடிந்தது தாம் செய்தோம் என்று பெருமைப்படுவார்கள். அதனால தான் மணிவாசகர் ரொம்ப சரியாக சொன்னார் சிவபெருமானை, தம் பெருமை தானறியா தன்மையன். தன்னுடைய பெருமை தான் அறியாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை வியக்க தெரியாது. நாமெல்லாம் நம்மை வியக்கின்ற குணம் உடையவர்கள். நம்மை நாமே வியந்து கொள்வோம். இது திருமாலுக்கே உண்டு. அதனால தான் அப்பப்போ தோலை உரிக்கிறார். எனக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் தோலை உரிச்சிருவான். ஆனால் உண்மையிலேயே தோல் உரித்த ஒரே ஆள் சிவபெருமான் தான். அதிலிருந்து தான் வந்தது போல இருக்கு இந்த பழமொழிய, இந்த தோலை உரிப்பேங்கிறது. சொன்னவன் யாரும் உரிச்சதா தெரில. ஆனால் சாமி உரிச்சிருக்கிறார். 1-2 தோல் இல்லை. நரசிம்மம்மா வந்த பொழுது தோல் உரிச்சார், திருவிக்ரம அவதாரம் எடுத்த போது தோல் உரிச்சார், யானையை பிடிச்சா தோலை உரிக்கிறார், புலியை ஏவனா அது தோலை உரிக்கிறார். ஆகக்கூடி தோல் உரிக்கிறதுல நம்மால் தான் எக்ஸ்பர்ட். ஸோ அதுலேருந்து தான் வந்தது போகுது. அதே போல் பல்ல உடைப்பேங்கிறான். சிவபெருமான் ஒருத்தன் தான் வீரபத்திரராக வந்த பொழுது சந்திரனுடைய பல்லை உடைத்தார். தக்க யாகத்தில் கலந்து கொண்டது காரணத்திற்காக. பல்ல உடைக்கிறேன்னு இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கானே, செஞ்சு காட்டினது சாமி ஒருத்தர் தான் பல்ல உடைச்சார். மூக்க அறுக்கிறதுன்னாரு சிவபெருமான், அவர் ஒருத்தர் தான் செஞ்சிருக்கிறார். தக்க யாகத்தில் கலந்து கொண்டதினாலே கலைமகளுடைய மூக்கை அறுத்தார். சந்திரனை காலில் போட்டு தேய்ச்சார். அகோர வீரபத்ரர். இதெல்லாம் வேக வடிவம். அந்த வேக வடிவமாக இருக்கக்கூடிய பைரவர் இருக்கிறாரே, அவர் முக்கியமான அவருடைய கடமை என்ன, ஒரு இது என்னன்னு கேட்டால், இந்த சிவதீட்சை வாங்கினவர்கள் குற்றம் செய்தால் யமன் தண்டிக்க முடியாது, யம தூதர்களும் தண்டிக்க முடியாது. அவர்களை தண்டிப்பது பைரவர் தான். அதனால் சிவதீட்சை வாங்கினதுக்கப்புறம், அதாவது அது என்ன சொல்கிறதுன்னா, மிலிட்ரியில் இருக்கிறவங்க தப்பு பண்ணால் சாதா போலீஸு ப்ரொசீட் பண்ண முடியாது. அது ஆர்மி கோர்ட்டு தனியாக இருக்குது. அப்படி தானே? இந்த போலீஸ் அவங்க தான் கொண்டு வச்சு அவங்க டிசிப்ளின் ஆக்ஷன், அவங்க ப்ரொசீஜரே வேறு. அது போல் யாரெல்லாம் சிவதீட்சை வாங்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அவர் கண்ட்ரோலு, பைரவர் கண்ட்ரோல். தப்பு பண்ணால் அவர் கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்படி சூலத்தில் குத்தி மேலே ஏற்றி தொங்க விட்டாராம். அதனால தான் சார் நான் இது வரைக்கும் தீட்சையை வாங்காமல் இருக்கிறேன். ஒப்பு இந்த வைரவர் என்று சொல்லக்கூடியவரை வழிபாடு செய்வதற்குரிய மிக முக்கிய நோக்கம் பகைவரை வெல்லுதல். எப்படிப்பட்ட பகைவராக இருந்தாலும் பகைவருடைய பகைமையை அழிப்பது மட்டுமல்லாமல் பகைவரையும் சரணடையும்படி செய்யக்கூடியது வைரவ சக்கரம். அந்த சக்கரத்தை வழிபாட்டில் சொல்லியிருக்கிறார். பகைமையை நீங்குவதற்குரிய ஒரு சக்கரமாக வைரவ சக்கரம் வழங்குகிறது. வைரவருக்கு அதனால தான் பிரம்மசிரச்சேதர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். பிரம்மனுடைய சிரத்தை சேதம் செய்தவர், அதனால் பிரம்மசிரச்சேதர்னு பேர். அதே போல் திருமாலினுடைய திருவிக்கிரம அவதாரத்தில், அவருடைய திருவிக்கிரம அவதாரம்னா எவ்வளோ பெருசு எடுத்தார்? அண்ட முகடு வரைக்கும் தலை போச்சு.
தாவடி ஒட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாடி எட்டிலும் பட்டதென்றோ படி மாவலிவால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்டை அருணகிரிநாதர் சொல்றார். மூதண்ட கூட முகடு முட்டை சேவடி நிட்டும் பெருமான் மருகன்றன் சிற்றடியேன்னார். அவ்வளோ உயரமாக வளர்ந்தாராம், அவ்வளோ பெருசுன்னார். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எவ்வளோ பெரியவராக இருந்த முதுகன் தண்டு தான் சிவபெருமான் வீணிக்கு வச்சுக்கிட்டாராம். அப்போ அந்த சிவனுடைய அந்த உயர்ந்த நிலையை காட்டுறதுக்கு அந்த நரசிம்ம அவதாரம், அந்த திருவிக்கிரம அவதாரம், இதெல்லாம் சாமிக்கு ரொம்ப ஒரு சாதாரண நிலையாக, அதுக்கு ஆபத்துத்தாரணர்னு பேர் அந்த வடிவத்துக்கு. இப்படி இந்த வேக வடிவமாக விளங்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு சக்கரத்தையும் நம்முடைய திருமூலர் இந்த திருமந்திரத்தில் ஒரு சக்கரமாக தந்திருக்கிறார். அதற்றை அந்த சக்கரத்தை வடிக்கின்ற முறையையும் அந்த சக்கரத்தை வழிபாடு செய்கின்ற முறையையும் சுவாமி சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படி செய்து தினந்தோறும் வழிபாட்டிலே அப்படி செய்து வருகிற பொழுது வைரவ சக்கரத்தை வழிபாடு செய்கின்றவர்கள் பகைமை நீங்கி வாழ்கிறார்கள். நமக்கு நம்மையும் அறியாமல் சில பகைமை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அமைதியை குலைக்கும். பகைமைனா நீங்கள் சும்மா பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது சண்டை போட்டால் அதெல்லாம் ஒரு பெரிய பகைமையெல்லாம் எடுத்துக்கூடாது. அதுக்கெல்லாம் சக்கரம் செஞ்சுட்டு பண்ணி கஷ்டப்படாதீங்க. என்ன, பகைமை என்பது ஒரு சிலருக்கு ஒரு மிகப்பெரிய பகைமையாக நம்முடைய வாழ்நாளினுடைய நன்மையை குலைப்பதாகவும் அதே நேரத்தில் தமக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் இருக்கக்கூடிய அந்த பகைவர்களுடைய ஆற்றலை எல்லாம் ஒடுக்க வல்லதாக இருக்கக்கூடிய ஒரு சக்கரத்தை கொடுக்கிறார். இப்போ பகைவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நம் பக்கம் நியாயம் இருந்து அவர்கள் பக்கம் அந்த நியாயம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த சக்கரமானது உண்மையிலேயே மிகச்சிறப்பாக தொழில்பட்டு அவர்களுக்கு அந்த நன்மையை தருகிறது என்று திருமூலர் உத்தரவாதம் தருகிறார். ஒரு 9 தந்திரத்தில் இந்த வைரவி சக்கரத்தை பற்றி பேசுகிறார். ரொம்ப சக்கரங்களிலே நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த 5 எழுத்தை அடிப்படையாக வைத்து செய்த சக்கரங்கள் பிறகு போக போக இந்த சக்கரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்வது என்று சொன்னால் மந்திரத்திலே வலிமையுடையதும் அதே நேரத்திலே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுவதுமான சக்கரங்களை எல்லாம் அவர் வரிசையாக சொல்லி வந்தார். அதிலே ஒவ்வொருவரும் தனிமையாக இந்த வைரவ சக்கரத்தை பற்றி அவர் எடுத்து சொல்லுகிற பொழுது நம்முடைய பகைமையெல்லாம் நீங்கி நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த சக்கரத்தை நீங்கள் வழிபாட்டிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ பைரவர் என்று சொல்லுகிறவர் அடிப்படையாக இன்னொரு செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பேரே கால பைரவர் என்று சொல்லுவார்கள். கால பைரவர் என்று சொல்லுகிற பொழுது காலத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய பைரவர். எனவே காலத்தை தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய இந்த பைரவர் கால நிலையிலே 2 விதமான அளவீடுகள் நாம் பார்த்து வருகிறோம். ஒன்று பகலவனை ஆதாரமாக வைத்து செய்கின்ற கணிதம் என்றும் சந்திரனை அடிப்படையாக வைத்து செய்கின்ற கணிதம் என்றும் 2 விதமான கால அளவுகள் நாம் பார்த்து வருகிறோம். நாயனார் அதனால் இங்கே என்ன செய்தார், இந்த கால அளவுகளை எல்லாம் கடந்த பொதுநிலையாக இருக்க வேண்டும் என்பதனால திதிகளை அடிப்படையாக வைத்து இந்த சக்கரத்தை செய்திருக்கிறார். எனவே இது ஒரு தனித்தன்மையோடு விளங்குவதற்கு காரணம் இந்த திதிகளை அடிப்படையாக வைத்த சக்கரமாக இது விளங்குகிறது. இதற்காக ஒரு முதல் பாடலை அவர் அருளி செய்கின்றார். அந்த பாடலை இப்பொழுது உங்களுக்கு இங்கே மேலே எழுதுகிறேன். அதற்கு முன்பாக இந்த உயிரெழுத்துக்களை பற்றி நீங்கள் போன தடவை இந்த ஏரொளி சக்கரம் சொல்லுகிற பொழுது இந்த 16 உயிரெழுத்துக்கள் பற்றி நான் சொன்னேன். இவைகளை உயிரெழுத்துக்கள் என்பதை விட உயிர் ஒலிகள் என்று சொல்லலாம்.
தமிழிலே 12 உயிரெழுத்துக்கள் உண்டு. ஆனாலும் இங்கே அடிப்படையாக ஒலிகளாக கொள்ளப்பெறுவது ஒரு 16 ஒலிகள் கொள்ளப்பெறுகின்றன. அதிலே அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, அதற்கு பிறகு ரு, ரூ, லு, லு, எ, ஐ, ஓ, ஔ, அம், அக. இதுதான் அந்த 16 எழுத்துக்களாக 16 ஒலிகளாக உயிர் ஒலிகளாக சொல்லப்பெறுவது. இந்த சக்கரங்களுக்கு அடிப்படை உயிர் ஒலிகளாக இதைத்தான் நம்முடைய திருமூல தேவநாயனாரும் கொண்டிருக்கிறார். எனவே அந்த ஒலிகளை நாம் முதல்ல கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒலிகள் சொல்லுகிற பொழுது முதலிலே அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, பிறகு நமக்கு ஏ வந்துடும். ஆனால் இங்கே ரு, ரூ, லு, லு, அதற்கு பிறகு ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. எவ்வளோ ஆச்சு? 16 எழுத்துக்கள் ஆச்சு. இது 16 எழுத்து ஒலிகள். இதுதான் அடிப்படையாக உயிர் ஒலிகளாக நாம் கொள்ள வேண்டும். இப்போ நான் அந்த பாடலை உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த 16 எழுத்து இதிலேயே இருக்குது. உங்களுக்கு இந்த 16 ஒலிகளும் இங்கே இருக்குது. முதல்ல அந்த பாடலை எழுதுகிறேன். பாடலை நீங்கள் எழுத முடிஞ்சாலும் எழுதிக்கலாம். அறிந்த பிரதமையோடு ஆறும் அறிந்து அறிந்த சத்தமி மேல் வைகுற்ற அறிந்தவை ஒன்றை விட்டு ஒன்று பத்தாக அறிந்த வலமதுவாக நடத்தே. எப்படி சக்கரத்தை வைக்க வேண்டும், எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக சொல்லுகிறார். இந்த சக்கரத்தை எப்படி ஓத வேண்டும் என்று சொன்னால், அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரையிலும், பிறகு பௌர்ணமி தொடங்கி மீண்டும் அமாவாசை வரையிலும் இப்படி திதி கணக்கிட்டு இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனாலே ஆறும் என்று சொல்லுகிற பொழுது அந்த எழுத்துக்களை 6 அறைகளிலே அடைப்பதை பற்றி சொல்லுகிறார். எனவே அறைகள் 6 வரிசைகளாக அமைந்தது. அறிந்த சத்தமி மேல், சப்தமி என்று சொல்லுகிற பொழுது அதுவும் 6. எனவே 6 அடுக்குகளாக அவை விளங்குகின்றன. எனவே 6 வரிசைகளாகவும் 6 அடுக்குகளாகவும் அமைந்த சக்கரத்திலே வைகுற்ற அறிந்தவை ஒன்று விட்டு ஒன்று பத்தாக அறிந்த வலமதுவாக நடத்தே என்று அவர் குறிப்பிடுகின்றார். இப்போ இவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படியே இந்த சக்கரத்தை இப்பொழுது நான் இங்கே போடுகிறேன். நீங்கள் இந்த சக்கரத்தை கூட வரைந்து கொள்ளலாம். 6 அறைகள் என்றால் 7 ரேகை போடணும். 6 அடுக்குன்னா திரும்ப 7 ரேகை, 7 ரேகைகள் போட்டுக்கொள்ள வேண்டும். 7 ரேகைகள், இந்த பக்கம் ஒரு 7 ரேகைகள். இப்போ மொத்தம் எத்தனை அறைகள் கிடைச்சிருக்கு? 16 அறைகள். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 6 அறைகள். இங்கே ஒரு 6, 36 அறைகள். நம்மக்கிட்ட இருக்கிற உயிர் எழுத்து எத்தனை சொன்னேன்? 16 சொன்னேன் இல்லையா? இந்த 16ஐயும் 6 எப்படி அடுக்குகிறார் இதில் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்குறோம். இது எப்படி சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ பௌர்ணமி அல்லது அமாவாசை தொடங்கின உடனேயே திதிகள் தொடங்குகின்றன. அந்த முதல் திதிக்கு பேர் பிரதமை அப்படின்னு பேர் இல்லையா, அந்த திதி. அதனால் பிரதமையோடு அப்படி என்று சொல்லுகிறார். ஸோ துவக்கம் பிரதமையில் ஆரம்பிக்கும். இப்போ என்ன சொல்லுகிறார்? 1வது உயிர் ஒலியையும் 16வது உயிர் ஒலியையும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஒதுக்கிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இடைப்பட்ட 14 எழுத்துக்களையும் 14 திதிகளுக்கு ஒதுக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒவ்வொரு திதிக்கும் இப்போ அஷ்டமி, நவமி என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சமி என்று சொல்லக்கூடிய அத்தனை திதிகளுக்கும் உரிய எழுத்துக்களாக அவற்றை ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்குகிற பொழுது அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரைக்கும், பிறகு பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரைக்கும் வரவேண்டி இருப்பதனாலே, ஒரே திதி 2 முறை வருவதனாலே ஒரே எழுத்து 2 அறைகளை பிடிக்கணும். அதனால் ஒரு எழுத்தை 2 அறைகளுக்கு தர சொல்லுகிறார். இப்போ அப்படி இந்த ஒலிகளை நான் இப்போ போட்டு வரேன். போட்ட பிறகு உங்களுக்கு திரும்பவும் அவற்றை விளங்கிக் கொள்வது சுலபமாக இருக்கும். இப்போ ஒலிகள் உங்களுக்கு தெரியும். நான் முதலே சொன்னேன் இல்லையா, அகரம்,
ஆகாரம் இகரம் ஈகாரம், அப்படியே தான், அப்படி தான் போகணும். அது எப்படி அதை அந்த எழுத்துக்களை நிரப்ப வேணுங்கிறதுக்கு சொல்லுகிறார், வலமதுவாக நடத்தே என்று சொல்லுகிறார். எனவே அது நமக்கு ஒரு குறிப்பு எப்படி போகணுங்கிறது. இப்பொழுது நமக்கு 16 உயிர் ஒலிகள், அந்த 16 உயிர் ஒலிகளை எப்படி நிரப்புறதுன்னு திருமூலர் சொல்லுகிறார். நான் முன்பே சொன்னது போல ஒவ்வொரு எழுத்தும் ஆகாரம் தொடங்கி ஒவ்வொரு எழுத்தும் 2 அறைகளை பிடித்துக் கொள்கிறது. காரணம், அது அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு ஒரு அறையும் பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு ஒரு அறையுமாக 2 அறைகள் ஒதுக்கப்பெறுகின்றன. எனவே அகரம் ஆ, இகரம் 2, ஈ, உகரம், ஊகாரம். அதற்கு பிறகு நம்ம போன முறையே பார்த்தோம், அந்த எழுத்துக்களை சொல்லுகிற பொழுது சிவ ஒலிகள், அக்னி ஒலிகள், பிறகு சக்தி ஒலிகள் என்று அதை பிரித்துத்தான் கடைசியில் இந்த ருகரம் இந்த லுகரமும் அமைந்திருந்தது நெடிலோட. இப்போ அதை இங்கே அமைக்கின்றார். ரு 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 லு 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 லு, இவையெல்லாம் அக்னி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை இடையிலே நிரப்புகின்றார். அங்கே ஒலி அமைப்பு முறையும் அப்படித்தான், உயிரெழுத்து ஒலி அமைப்பு முறையும் அவ்வாறு தான் அமைந்திருக்கிறது. பிறகு ஏ, அங்கே ஏ நெடில் கிடையாது அவங்களுக்கு. ஐ, ஓ, ஓகாரமும் கிடையாது. எனவே ஒகரம், இது நெடில் இல்லை, ஒகரம். பிறகு ஔ, அம், இது வரைக்கும் இப்போ 14 திதியாச்சு. இதான் 16வது அக. இப்போ 1ம் 16ம் இது வரைக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்குமாக ஒதுக்கப்பட்ட 2 எழுத்துக்கள். அது 2 தடவை வராது, ஒரே தடவை தான் வரும். அப்போ அங்கே முடிச்சு திரும்ப அங்கேருந்து ரிவர்ஸ் வரணும். இதுலேருந்து ஆரம்பித்து அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ரு, லு, லு, எ, ஐ, ஓ, ஔ, அம், அக. இப்போ திரும்ப அகலேருந்து ஆரம்பிக்கணும். அக, அம், ஔ, ஓ, ஐ, ஏ, லு, லு, ரு, ரு, உ, உ, இ, இ, ஆ, அ. இது சொல்லப்படுகின்ற முறை, சொல்லப்படுகின்ற ஆர்டர், சொல்லுகிற விதம் அல்ல. நான் இப்போ சொன்னது சொல்லப்படுகின்ற ஆர்டர். ஆனால் அது எப்படி சொல்லணும்னு தனியாக சொல்லியிருக்கார். இதை எப்படி சொல்ல வேண்டும், நான் சொன்னது இப்போ ஒரு ஆர்டர் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இது அமாவாசை தொடங்கி ஒவ்வொரு நாளும் வழிபாட்டிலே செய்கிற பொழுது பௌர்ணமி வருகிற பொழுது இது நிறைவாகும். இப்போ எத்தனை அறை மிஞ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா 6 அறை மிஞ்சி இருக்கு. இது மொத்தம் 30 அறையே. இந்த 6 அறைகளை எப்படி அடைப்பது என்பது நிறைவாக சொல்லுகிறார். 6 அறைகளையும் இந்த சக்கரத்திற்கு உரிய கடவுளாக விளங்குகின்ற பைரவருக்காக ஒதுக்குகிறோம். எனவே இந்த 6 அறைகளையும் அடியிலே துவங்கி ஓங்காரத்திற்கு நடுவே பைரவாய நம என்று அதை நிறைவு செய்யும். அப்போ சொல்லுகிற பொழுது ஓம் பைரவாய நம என்று அதை நிறைவு செய்யணும். எனவே சக்கரம் இப்படி நிறைவாகிறது. சக்கரம் இதற்கு பெயர் பைரவ சக்கரம் அல்லது பைரவி எல்லாம் சொல்லப்படுகின்ற முறைகள் பலவாக இருந்தாலும் ஒன்றைத்தான் குறிக்கிறது. இப்பொழுது சக்கரங்களிலே ரொம்ப வலிமை வாய்ந்ததும் அதிகமான பலனை தரக்கூடியதுமான ஒரு சக்கரமாக இதை கருதி இருக்கிறார்கள். இதில் இந்த ஒலிகளை எப்படி சொல்லி இந்த வழிபாட்டை செய்வது என்பது பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சக்கரத்தை ஓதுகின்ற முறையை சொல்லுகிறார். அறிந்தவை ஒன்றை விட்டு ஒன்று பத்தாக அறிந்த வலமதுவாக நடத்தே அறிந்த பிரதமையோடு ஆறும் அறிந்து அறிந்த சத்தமிமேல் வைகுற்ற அறிந்தவை ஒன்று விட்டு ஒன்றாக ஒன்றை விட்டு ஒன்று பத்தாகனர்.
அப்போ ஒவ்வொரு அந்த ஒலியையும் 10 முறை சொல்ல வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் 10 தடவை சொல்ல வேண்டும் என்று சொன்னதினால இப்பொழுது அமாவாசை அன்று துவங்குகிறோம் நம்முடைய சக்கர வழிபாட்டை அப்படின்னு வச்சுக்குவோம். அமாவாசை அன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். அப்படி துவங்குகிற பொழுது அகரத்தை 10 முறை, ஆகாரத்தை 10 முறை, ஒன்றை விட்டு ஒரு அறையை விட்டு அடுத்த அறைக்கு போனால் என்ன வரும்? இகரம் வரும். அப்போ அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு செல்லுகிற பொழுது இப்படி வரணும். அதான் ஒன்றை விட்டு ஒன்றாக. இப்போ ஒரு எழுத்தை எத்தனை முறை ஒலிக்கிறது? 10 தடவை ஒலிக்கணும். அப்படி 10 தடவை ஒலிச்சு ஒவ்வொரு எழுத்தாக நகர்ந்து போயிட்டே இருக்கணும். அகரத்தை 10 முறை, ஆகாரத்தை 10 முறை, இகரத்தை 10 முறை. 2 இருக்கேங்கிறதுக்காக 2 தடவை சொல்லக்கூடாது, ஒரு தடவை தான் சொல்லணும். 10 முறை. பிறகு ஈகரத்தை 10 முறை, ஈகாரத்தை 10 முறை, உகரத்தை 10 முறை, ஊகாரத்தை 10 முறை, ருகரம், ரூ, டு எல்லாம் 10 தடவையாக சொல்லி கொண்டு வந்து கடைசியில் அக முடித்த உடனேயே ஓம் பைரவாய நமக இந்த ஓம்காரத்தை சொல்லி அந்த பைரவாய நமக அதை ஒரு 10 தடவை சொல்ல வேண்டும். ஆச்சா, சரி. இவை இந்த எழுத்துக்களை சொல்லுகிற பொழுது அந்த எழுத்தை முன்னே ஓம்காரத்தையும் பின்னே மகாரத்தையும் கூட்ட வேண்டும். உதாரணமாக ஓம் ஆ ம, ஓம் ஈ ம. இப்படி அந்த எழுத்துக்கு முன்னே பிரணவமும் நிறைவு, அந்த ஒலியை நிறைவு செய்வதற்காக மகர ஒலி, எல்லா ஒலிகளையும் நிறைவு செய்வது மகாரம். அதனால தான் ஓ என்பது பிரணவம். அதை நிறைவு செய்யணும்னா இம்மு போட்டு முடிச்சிடணும், இம் அப்படின்னு முடிக்கணும். இப்போ இங்கே அந்த அக அப்படிங்கிறத கூட எப்படி சொல்லுகிறார்கள்? ஹம் என்று நிறைவு செய்ய சொல்லுகிறார்கள். அப்போ அக என்பதை ஹம் என்று நிறைவு செய்து பிறகு திரும்பவும் ரிவர்ஸில் போகணும். அப்படியே ரிவர்ஸில் போய் ஆடாவோட திரும்பவும் முடிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிற பொழுது அந்த நாளுக்குரிய எழுத்தோடு ஆரம்பிக்கணும். உதாரணமாக அன்னைக்கு பஞ்சமி என்று சொன்னால், பஞ்சமி என்று சொன்னால் 5வது திதி. இப்போ 5வதாக அகரம், ஆகாரம், இகரம், ஈகாரம், அது எவ்வளோ ஆச்சு? 1 2 3 4 5 உகரத்தில் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து எங்கே வந்து முடியும் என்று சொன்னால் ஈகாரத்தில் வந்து முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ உகரத்தில் ஆரம்பித்தா ஈகாரத்தில் முடியும், ஊவண்ணாவில் ஆரம்பித்தா உகரத்தில் வந்து முடியும். அன்றைய தினத்திற்கு உரிய அந்த எழுத்தை பிரணவத்தை முன்னே சேர்த்தும் மகரத்தை பின்னே சேர்த்தும், மகர ஒற்றையோ அல்லது மகரத்தையோ பின்னே சேர்த்து அந்த எழுத்தை 10 முறை ஒலித்து இப்படி ஒவ்வொரு எழுத்தாக நகர்ந்து போய் நடுவில் இருக்கக்கூடிய பைரவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நாம் ஒலித்து கொண்டே வர வேண்டும். இதுதான் இந்த சக்கரத்தை செபிக்கின்ற முறை என்று சுவாமி சொல்லுகிறார். இந்த சக்கரத்தினுடைய அடிப்படை நாம் பார்க்கிற பொழுது, அதான் முன்னையே சொன்னேன் நான், இது கால அளவு. அவர் எல்லா காலத்திற்கும் அப்பாற்பட்டவராக, அவர் காலங்களை ஆளுகின்றவராகவும் காலத்திற்கு அப்பாற்பட்டவராகவும் விளங்குகிற காரணத்தினாலே தான் அவருக்கு காலபைரவர் என்கின்ற அந்த பெயரையும் தந்திருக்கிறார்கள். நாலாவட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, பைரவரை மூலமாக வைத்து வழிபாடு செய்கின்ற பைரவ மதம் என்கின்ற ஒரு தனி சமயமுமே வந்துவிட்டது. அது காபாலிக மதம் என்றும் வந்துருச்சு. இப்போ அதனால் நாம் என்ன செய்வோம், இந்த சுத்த சைவம் என்று சொல்லப்பெறுகின்ற சித்தாந்த சைவம் என்று சொல்லப்பெறுகிறவர்கள் அந்த சைவத்தை, இந்த காபாலிக மதம் என்று சொல்லக்கூடிய சைவத்தை நாம் அகப்புற சமயமாகத்தான் வைத்திருக்கிறோம். நம்முடைய இந்த இடத்தில் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது பைரவர் என்று சொல்லப்பெறுகின்ற அவரை சிவநெறியிலே நின்று வழிபாடு செய்கின்ற முறையைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் வழிபாடு செய்கின்ற முறையில் நமக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு இக்கட்டு இருக்கிறது. இந்த இக்கட்டை பல முறை பலரும் யோசித்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். நான் சிவனை நம்புகிறவன், சிவனை ஒப்புக்கொள்கிறவன், சிவனை நான்
ஏற்றுக்கொள்கிறவன். நான் விநாயகரை எப்படி வணங்குவது, நான் முருகனை எப்படி வணங்குவது, நான் அம்பாளை எப்படி வணங்குவது? வணங்கலாமா? முதல்ல இன்னைக்கு லண்டன்லேருந்து ஒரு அம்மையார் என்கிட்ட பேசுனாங்க. இந்த அம்மையார் பேசுகிற பொழுது என்கிட்ட சொன்னார்கள், இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போகிறார்கள். நீங்கள் பேசுகிற பொழுது உங்கள் ஒளிநாட உங்கள் குறுந்தகடை கேட்டேன். அதில் நீங்கள் சொல்லுகிறீர்கள் சிவனுக்கு உகந்த நாள் திங்கக்கிழமை என்று சொல்லுகிறீர்கள். எல்லாரும் ஏன் திங்கக்கிழமை கோயில் போக மாட்டேங்கிறாங்க என்று அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ நாங்கள் போய் அம்பாளை வழிபாடு செய்யலாமா, சிவனை வழிபாடு செய்கின்றவர்கள் அம்பாளை வழிபாடு செய்யலாமா, விநாயகரை வழிபாடு செய்யலாமா, முருகனை வழிபாடு செய்யலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். பெரிய ஒரு கேள்வி தான் இது. இன்னும் சொல்லப்போனால் இட்ஸ் $1 million கொஸ்டின். ஏன்னா இப்போ நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது மூர்த்தங்களை வைத்து வழிபாடு செய்கின்ற நாம், சிவனையே முழுமுதற் பொருளாக ஒப்புக்கொண்ட நாம் விநாயகரை எப்படி பார்க்கலாம், முருகனை எப்படி பார்க்கலாம், இன்னும் மேலே போனால் அம்பாளை எப்படி பார்க்கலாம்? ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது, அதே தான், அந்த பாட்டு தான். அது ரொம்ப பழைய பாடலாக வழக்கமாக சொல்லப்பெறுகின்ற ஒரு பாடலாக இருக்குது. சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி, படரொளியோ கந்தவேளாகும், திடமார் செம்மை கணநாதன் கருதுங்கால் வந்ததோ சற்றேனும் பேத வழக்கு என்று ஒரு பழைய பாடல் ஒன்று சொல்லப்பெறுகிறது. இப்போ இந்த மூர்த்தங்களில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானுக்கு 3 கண்கள் என்று சொல்லுவது போல விநாயகருக்கு 3 கண்கள், முருகப்பெருமானுக்கும் 3 கண்கள், அம்பாளுக்கும் 3 கண்கள். அவளுக்கு பேரே முண்டக கண்ணின்னு தான் பேர். அது ஆனால் இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை, என்ன உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன. ஆனால் அந்த பேர் என்னென்னா முண்டக கண்ணின்னு பேர். முண்டகம்னா இந்த நெற்றின்னு அர்த்தம், நெற்றியிலே கண்ணுடையவள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ பெருமானுக்கு விநாயகப் பெருமானுக்கும் நெற்றியிலே கண் உண்டு. முருகப்பெருமான் அஷ்டாதச விலோச்சனன்னு பேர். அஷ்டாதச விலோச்சனன்னா 18 கண்களை உடையவன் என்று தான் அவனுக்கு கந்தபுராணத்திலே சொல்லப்படுது. 18 கண்கள். 18 கண்கள் எப்படி வருதுன்னா, 12 கண்கள் நாம் எப்போவும் சொல்லுவது, 6 கண்கள் அந்த தீக்கண்களாக இருக்கக்கூடிய கண்கள். சரி, ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் கூட அவர்கள் கேட்குற பொழுது, நான் இப்பொழுது போகிறேன், எதிர்த்தாற் போல ஒரு கோயில் தென்படுகிறது, அங்கே திருமால் இருக்கிறார், பெருமாள் இருக்கிறாங்க, நான் என்ன செய்வது? நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் முருகன் தான் முழுமுதற் கடவுள், சிவன் தான் முழுமுதற் கடவுள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள், நான் என்ன செய்கிறது என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார், நீ அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு போகலாம், தவறு இல்லை அப்படின்னார். என்ன நீ ஆச்சரியமாக பார்க்குறியா, என்ன இப்படி கும்பிட சொல்கிறேன்? என்னப்பா, எதிர்த்தாற் போல் உனக்கு தெரிந்த ஒருத்தர் வருகிறார், பெரியவர், நீ என்ன பண்ணுவாய் அவரை பார்த்துன்னு கேட்டார். பெரியவரை பார்த்தா வணங்குவேன்னு. மனித உருவில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவரையே வணங்குகிற பொழுது, கடவுள் பார்த்து முருகப்பெருமான் பார்த்து ஒரு பதவியிலே அமர்த்திய தேவராக வணங்குகிற அவரை வணங்குவதிலே என்ன தவறு என்று கேட்கிறார். ஆர்குமெண்ட்டு. சிவமாக பார்த்து முருகராக பார்த்து அந்த பதவியிலே அமர்த்திய ஒருவர் அவர் வருகிறார், அவரை வணங்குறதுல தப்பு இல்லையே. மானுடர்களிலேயே உயர்ந்தவர்களை வருகிற பொழுது வணங்குகிற நாம் அவர்களை வணங்க மாட்டேன்னு சொல்லுவது பிடிவாதம். வணங்கலாம். சரி, இப்போ வழிபாடு என்று வருகிற பொழுது எப்படி அந்த வழிபாடு அமைய வேண்டும் என்று சொன்னால், சிவநெறிக்கு வழுவாத வண்ணம் வழிபாடு இருக்க வேண்டும். இப்போ விநாயகரை வணங்குகிறோம், முருகரை வணங்குகிறோம், சிவனை வணங்குகிறோம் என்று சொன்னால், இவையெல்லாம் சைவ நெறியிலே சிவநெறியிலே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற அந்த முறையில் நாம் அதை வணங்க வேண்டும். அப்போ நமக்கு முழுமுதற் பொருள், மூலப்பொருள், ஆதார பொருளாக விளங்குவது சிவம் இல்லையா. சிவத்திற்கு மேலே ஒன்றும் இல்லை, சிவத்திற்கு கீழேயும் ஒன்றும் இல்லை, சிவத்திற்கு பக்கமாகவும் ஒன்றும் இல்லை. என்ன, அப்படிப்பட்ட நிலையிலே விளங்குகிறார்.
எங்கேயோ பார்த்தேன், ஹீ இஸ் தி கிங் ஆஃப் கிங்ஸ், ஹீ இஸ் தி எம்பரர் ஆஃப் எம்பரர்ஸ் என்று பார்த்தது போல எல்லா தேவர்களுக்கும் தேவராக விளங்கக்கூடிய மகாதேவன். மகாதேவன்கிற பேர் அவன் ஒருத்தருக்கு தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பதிநிலையிலே விளங்கக்கூடியவர் ஒருவர் தான். பதிநிலையில் விளங்கக்கூடிய ஒருவரை வணங்குவதற்குரிய சிவ வழிபாட்டு நெறிமுறைகளையே நாம் கீழே இருக்கிற ஒருவரை அவருக்கு வணக்கம் செய்கிற பொழுது, நெறிமுறைகளை செலுத்துகிற பொழுது சிவ நெறியிலிருந்து வழுவாத வண்ணம் சிவ வழிபாட்டை செய்வீர்களாக. இதுதான் திருமந்திரம் காட்டுகிறது. திருமந்திரம் சக்தி பேதமாகவும் அதிலே மிக அற்புதமாக சிவபேதமாக காட்டுகிற நம்முடைய வைரவராகட்டும் அல்லது அகோர வீரபத்திரராகட்டும் இவர்களை பற்றியெல்லாம் சொல்லுகிற பொழுது இவர்களுக்கென்று தனி மதமும் தனி சமயமும் இருந்த பொழுதும் கூட இவர்களெல்லாம் சிவபெருமானுடைய அந்த நிலையில் இருந்து நமக்கு இந்த நிலையை விளக்க வந்த உருவமூர்த்தங்கள். எனவே அந்த உருவமூர்த்தங்களாக இருக்கிற இவர்களை வழிபாடு செய்கின்ற பொழுது சிவனே முழுமுதற் பொருள் என்கின்ற எண்ணத்திலே எந்த விதமான பழுதும் இல்லாமல் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். இப்போ யாரை வழிபாடு செய்வதா? இப்போ ஒருத்தரை வழிபாடு செய்கின்றோம், ஒரு மானுடரை வழிபாடு செய்கின்றோம், ஒரு குருவை வழிபாடு செய்கின்றோம். அவர் குரு என்பவர் மானுட சட்டை தாங்கி நிற்கின்றார், அவரை வழிபாடு செய்கின்றோம். நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது என்ன நினைக்கின்றோம்? இதுதான் சிவம் என்று நாம் கருதுகிறோம். எனவே அவரையே சிவமாக கருதி அந்த வழிபாட்டை நாம் செய்கின்ற பொழுது சிவம் அதை ஏற்றுக்கொள்கிறது. நாம் செய்கின்ற வழிபாட்டை சிவமானது ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் நாம் கருதி செய்வது சிவத்தை கருதி செய்கின்றோம். ஒருவரை பார்த்து குருவாக எண்ணி வழிபாடு செய்கின்றோம். அப்படி குருவாக எண்ணி நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது அது யாருக்கு போய் சேருகிறது? சிவத்தை எண்ணி வழிபாடு செய்கின்றோம், சிவத்திற்கு போய் சேருகிறது. அடிப்படையாக அதுதான். எனவே சிவமே முழுமுதற் பொருள் என்கிற எண்ணத்திலே எந்த விதமான பழுதும் இல்லாமல் எப்படிப்பட்ட நெறிமுறையிலே அந்த சிவ நெறிமுறையிலே வழிபாடு செய்தால் விநாயகரையும் வழிபாடு செய்யலாம், அம்பாளையும் வழிபாடு செய்யலாம், முருகனையும் வழிபாடு செய்யலாம். இப்போ அப்படித்தான் வழிபாட்டு நெறிமுறைகளிலே வழிபாடுகள் இப்போ அது அந்த ஒப்புக்கொள்ளுகிற முறையை பிற்காலத்தில் வந்த காரணத்தினாலே தான் 11ஆம் திருமுறையில் விநாயகரை பற்றியும் முருகனை பற்றியும் நூல்கள் கோர்க்கப்பெற்றன. இல்லை, ஒரு காலம் வரைக்கும் 7 வரைக்கும் தான் நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம். 8 சேர்க்கறதுக்கே யோஜனை பண்ணிகிட்டு இருந்தோம். அது நம்முடைய மறைமலை அடிகள் போன்றவர்களெல்லாம் வந்து தான் 3 நாளாக்குனாங்க. முன்னையெல்லாம் 3 முதலிகள் தான், அடங்கல் திருமுறை தான் 1லிருந்து 7 வரைக்கும் தான் நம்ம கையில் வச்சுட்டு இருந்தோம். அப்புறமா மணிவாசகரும் அதிலே சேர்க்கப்பட்டார். நெறிமுறைகளிலே வழிபாட்டு முறையிலே சிவநெறி முறையில் சிவன் ஒருவன் தான் அந்த முழுமுதற் பொருள் மூலப்பொருள் என்கிற எண்ணத்திலே சற்றும் பழுது இல்லாம். அதனால தான் இங்கே வைரவருக்கு உரிய அந்த ஒரு சக்கரம் செய்ததினாலே வைரவ மதத்தையோ வைரவரையோ அவர் மூலப்பொருளாக கருதினார் என்று சொல்ல முடியாது. வைரவர் என்பவர் சிவம் மூர்த்தம், சிவன்தான் முழுமுதற் பொருள், மூலப்பொருளாக அது விளங்குகிறது. எனவே அதை சொல்லுகிற பொழுது ரொம்ப அற்புதமாக நம்முடைய திருஞான சம்பந்தர் சொல்லுவார். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் தேவர் தேயெய்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே. அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே மருந்து வேண்டில் அவை மந்திரங்கள் அவை. எதை சொல்றாரு? அடிகள் வேடங்களேன்னாரு. புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. திருந்து தேவங்குடி போயிருக்கீங்களா? போனவங்களாம் கை தூக்குங்க. மெதுவாக தூக்குறாங்க 1-2 பேர். கேள்வி எதாவது கேட்டு வைக்க போறாரு. இது ஏன் வம்பு? யார் சொன்னது? அவங்க சொன்னாங்க. நண்டாங்கோயில்னு பேர் அதுக்கு. இப்போ நண்டாங்கோயில்னா தான் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அது அந்த மூலவரை பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேலே புள்ளி புள்ளியாக இருக்கும்.
இந்த தொலை இந்த நண்டு மேலே ஏறின சாமி என்ன கருணை பாருங்க. கல் தானே அது, சிலை தானே. நண்டு ஏறினா எப்படி அது பொத்தல் விழும்? இந்த நண்டு ஏறின உடனே நண்டு ஏறி வழிபாடு செய்யுது, அதுக்கு ஆசை. மேலையெல்லாம் தடை பார்க்குது. நண்டு ஏறினோடனே அதோட கால் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அது மேலே பட்டவுடனே சாமி என்ன நினைக்கிறாரு, இந்த கால் ஒடிஞ்சிட போகுது அந்த நண்டுக்கு, நாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தோம்னா அந்த கால் வலிக்குமேனு குழஞ்சிட்டாராம். இந்த நண்டுக்காக குழஞ்சதுனால அதில் அதோட கால் எல்லாம் பதிஞ்சுதான். ஒரு நண்டுக்கே இவ்வளோ கருணை காட்டுகிறார் அந்த பெருமான். நாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் அதோட கால் வலிக்குமேனு இவர் கொஞ்சம் குழஞ்சார். தழுவ குழைந்த மேனி உடையான் அல்லவா. அம்பாள் வேகமாக தழுவுனா கரைஞ்சு போயிடுவார்னு, ஐயோ நம்ம ஸ்டிஃபாக இருந்தால் இவளுக்கு வலிக்குமேனு குழஞ்சார். இவர் குழைந்த திருமேனி கொண்டவன் சிவபெருமான். ஆமாம், நாம் என்னவோ நினைக்கிறோம் அவருக்கு கருணை இல்லைன்னு. அவரை மாதிரி கருணையுடையவர் இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ குத்தம் பண்ணியும் இன்னும் அவரை நினைக்கிறோம் பண்ணுறோம் இல்லையா. குற்றங்களையெல்லாம் மன்னிக்கிற குணம் அவரை மாதிரி யாருக்கும் கிடையாது. எல்லா குற்றங்களையும் மன்னிக்கிறார். கருணையே வடிவமானவர் சிவபெருமான். அவருக்கு தண்டிக்கவே தெரியாது. வருகிற தண்டனையெல்லாம் நம்முடைய வினைப்பயன் நம்ம தேடி வந்து நமக்கு வாட்டுகிறார். ஆனால் கருணைமயமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு நண்டுக்கு அந்த மாதிரி காட்டினாராம். அது திருந்து தேவன் குடி என்று அது தலைப்பெயரது. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. அந்த வேடம் இருக்கிறதே, அந்த திருவேடத்தை நினைத்தாலே போதுமா. அந்த வேடத்தை நினைந்து உருகினாலே போதும். அந்த வேடத்தை நினைத்து தியானித்தாலே போதும். மருந்து மந்திரம் புண்ணியம் எல்லாம் அந்த வேடம் தான். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும். புரிந்து கேட்கப்படும். புரிதல்னா செய்தல்னு அர்த்தம், ஆற்றுதல்னு அர்த்தம். பல்வேறு விதமான புண்ணிய காரியங்களை செய்துவிட்டு எனக்கு என்ன புண்ணியம்னு கேட்டால் இதான் இந்த வடிவம்தான் புண்ணியம் வரான். இந்த புண்ணியத்தை நீ காண்பதும் தியானிப்பதும் தான் புண்ணியம். புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை அருந்தவத்தோர் தொழும். இந்த வேடத்தில் யார் பார்த்தா? சிவபெருமானை போடுறோம், ஒரு ஜடாமுடியை போட்டுடுறோம், அதில் ஒரு பிறைச்சந்திரனை போட்டுடுறோம், அதில் ஒரு கங்கையை போடுறோம். யார் பார்த்தா? என்ன அது வடிவம்? அது எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறோம். இது நமக்கு தெரியுமா இந்த வடிவம்? இல்லை, நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வடிவத்தை தான் அவர் அருந்தவத்தோருக்கு காட்டினார். அவங்க சொன்னாங்க நாங்கள் இப்படி தான் ஐயா பார்த்தோம் அப்படின்ட்டு. அப்படிங்களா, நீங்கள் இப்படி தான் பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷமுங்க ஐயா, நீங்கள் பார்த்தீங்க, அந்த வடிவத்தை நாங்கள் தொழுதுகிறோம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர்த்தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். பார்த்தது சொல்லுது அந்த குழந்தை, 3 வயசு குழந்தை. அது பார்க்குது, அது பார்த்ததை சொல்லுது. நான் பார்த்தேன், தோடு போட்டுருச்சு ஒரு காதலன்னார். அப்புறம் அப்புறம் ஒரு ரிஷபத்து மேலே ஏறி உட்கார்ந்துருந்தார். அப்புறம் 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 ரொம்ப ஆச்சரியம், தலைக்கு மேலே ஒரு பெறை இருந்தது. ஓ, அப்புறம் மேலே எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருந்தது, சுடலை பொடி. அப்போ நமக்கு இவ்வளவும் பார்த்ததா தானே சொல்கிறாரு. இவ்வளோ விவரத்தையும் அப்பா கிட்ட சொல்கிறார் சிவபாதை எழுதிட்டு. ஆனால் அவருக்கு தெரியல. இது குழந்தை பார்த்து சொல்லுது. ஓ, இந்த குழந்தை பார்த்து சொன்னது தான் வடிவம், இதை எடுத்துக்கிறேன். அப்போ இந்த வடிவம் யாருக்கு சொன்ன? அருந்தவத்தோர் தொழும் வேடங்களே. அருந்தவம் உடையவர்களுக்கு இந்த வேடத்தை காட்டினா நாங்கள் அறிஞ்சுக்கிட்டோம்னாரு. எங்களுக்கு காட்டலை, அவர்களுக்கு காட்டினான். அவர்களுக்கு காட்டினாலே நாங்கள் கண்ட பயனை பெற்றோம். அப்ப இந்த வேடம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வேடம்
மணிவாசகர் போனார் திருப்பெருந்துறையில், அவருக்கு ஒரு வேடம் காட்டினார். அவருக்கு என்ன வேடம் காட்டினார்? மறைவையில் அந்தரனாய் வந்து ஆண்டு கொண்ட உருநாம் அறிய ஓர் அந்தரனாய் வந்து ஆண்டு கொண்ட திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உரு நாம் அறிய ஓர் அந்தரனாய் வந்து ஆண்டு கொண்டான். நமக்கு வந்து சேர்ந்தான், எனக்கு வடிவமாக வந்தான். அப்ப அவருக்கு கொண்ட வேடம் அந்த வேடம். குதிரை சேவகனாக வந்தான், அது ஒரு வேடம். இப்படி வேடங்களை கொண்டு வருகின்றான். இது அடிகள் தொடும் வேடங்கள். அந்த வேடங்களில் ஒன்றுதான் இந்த பைரவ வேடம் என்பது. அந்த பைரவ வேடம் என்பது பகைமை நீக்குகின்ற வேடம். பகைமை நீக்குகின்ற வேடம் நம்முடைய வாழ்விலே சிறந்த பலனை அளிக்கக்கூடிய ஒரு மூர்த்தமாக அது விளங்குகிறது. அதனாலே தான் சொன்னார், நாம் பைரவரை வீட்டிலே வைத்து வழிபாடு செய்யலாமா என்று ஒரு கேள்வி. சக்கரமாக வைத்து வழிபாடு செய்யலாம், ரொம்ப சிறப்பு. அதனால தான் நமக்கு அதை சக்கரமாக வைத்து வழிபாடு செய்வதற்குரிய அந்த நெறிமுறையாக திருமூலர் காட்டியிருக்கிறது. திருமூலர் ரொம்ப புரட்சி செய்தவர். இப்போ சக்தி வேதங்களாக சக்தி சக்கரங்களாக திரிபுரை சக்கரத்திலிருந்து பல சக்கரங்கள் சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்தால் ஏதோ சாக்தத்தை அவர் ஒரு ஆதரவு செய்வது போல தோன்றும். சாக்தமாக இருந்தாலும் அது காபாலிக மதமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதை சிவ வழிபாட்டு முறையில் அந்த மூர்த்தங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது அது சைவ நெறிக்கு உகந்ததாக அது அமைகிறது என்று அவர் காட்டுகிறார். அந்த சைவ நெறிக்கு உகந்த அருந்தவத்தோர்கள் காணுகின்ற ஒரு வேடத்தை நாம் சிவநெறியிலே நின்று வழிபாடு செய்யலாம் என்று விளக்குகின்றார். தெளிவாக சொல்லுகிற பொழுது நாம் இந்த அருந்தவத்தோர் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர்களை பற்றி சித்தியாரில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அவர்கள் சாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்த தபோதனர்கள், சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள் உலகில். இவர்கள் பாக்கியத்தை பகர்வது என் இம்மையிலே மலமறுத்து உயிரின் குற்றம் நீக்கி அந்த உயிருடைய குற்றம் சிவத்தை அடையினர். சிவத்தை அடைய செய்கின்றவர்கள், அதாவது திருஞான சம்பந்தர் போன்றவர்கள். சிவத்தை அடை இம்மையிலே மலம் நீக்கி அல்லது குற்றம் நீக்கி சிவத்தை அடை இவர்கள் பாக்கியத்தை பகர்வது என். இவர்கள் யாருன்னாரு? இவர்கள் பராவு சிவர் அன்றோ என்று சொன்னார். அதனால் பராவு சிவராக இருக்கின்ற இந்த அருந்தவத்தோர் தொழுகின்ற வேடங்களிலே ஒரு வேடமாக, மிகச்சிறந்த வேடமாக கருதப்படுவது இந்த பைரவர் வேடம். பைரவர் என்று சொல்லுகின்ற அவருடைய சக்கரமாக இந்த சக்கரத்தை, இந்த ஒலிகளை சொல்லுகிற முறையும் கணிக்கின்ற முறையுமாக வைத்து ஒவ்வொரு நாளும் திதி கணக்கில், அதனால தான் நான் முதலியே சொன்னேன், இதை கால அளவிலே இது சூரிய கணக்கிலோ சந்திரன் கணக்கிலோ இல்லாமல் திதி கணக்கில் இன்றைக்கு என்ன திதியோ அந்த திதியினுடைய எழுத்து, அந்த திதிக்குரிய எழுத்தை துவங்கி அந்த எழுத்துக்கு முன்னாக பிரணவத்தையும் மகரத்தையும் சேர்த்து அந்த எழுத்தை 10 முறை செபித்து, அதுபோலவே அடுத்த எழுத்தை அரை விட்டு அறையாக 10 முறையாக அதை செபித்து கொண்டே இந்த பைரவாய நமக என்கிற அந்த 10 முறை அதை செபித்து பிறகு ரிவர்ஸில் போகணும். போய் நாம் ஆரம்பித்த இடத்துல, இப்போ உதாரணமாக எந்த எழுத்தை ஆரம்பித்தோமோ அதற்கு முந்தைய எழுத்து வருகிற வரைக்கும் அதை செபிக்க வேண்டும். இப்படி செய்து வந்தால், தொடர்ந்து செய்து வருகிற பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழ்கிறது என்று இந்த பைரவ சக்கரத்தை சொல்லுகிறார். பைரவ வழிபாடு செய்கிற பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு நிலை, அந்த வழிபாட்டு முறையிலே, அந்த பூசை அறையிலே மற்றவற்றிலே மிக சுத்தமாக கடைப்பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒன்றை நாம், சிவ வழிபாட்டுக்கே உரிய நிலை சுத்தம். அதிலேயும் இந்த பைரவ சக்கரம் வைத்து வழிபாடு செய்கின்ற இடத்திலே தூய்மை மிக அவசியம். தூய்மை மிக அவசியம் என்று சொல்லும் பொழுது அகத்தூய்மை புறத்தூய்மை 2 தூய்மைகளையுமே குறிக்கின்ற நிலையாக விளங்குகிறது.
சிவ வழிபாட்டிற்கு மிக மிக இன்றியமையாதது அகத் தூய்மையும் புறத் தூய்மையும். எனவே இப்படிப்பட்ட தூய்மையோடு செய்யப்படுகின்ற சக்கர வழிபாட்டில் மிக எளிய முறையிலே மலர்களை கொண்டும் தீபத்தை கொண்டுமே வழிபாட்டை செய்யலாம். இப்போ நாம் இந்த பைரவர் அகோர வீரபத்திரர் போன்றவர்களெல்லாம் வழிபாடு செய்கின்றவர் ஏகத்துக்கு எலுமிச்சம்பழத்தையும் குங்குமத்தையும் வச்சு பயமுறுத்தி விடுவாங்க. ஏன்னா இதையெல்லாம் எங்கேயுமே நம்முடைய சிவநெறி வழிபாட்டில் எங்கேயுமே அவற்றையெல்லாம் குறிப்பிடப்படவும் இல்லை, அவற்றிற்கு ஆதரவும் தரலை. இந்த வழிபாடு என்பது அன்பின் வெளிப்பாடு, வழிபாடு என்பது அன்பின் வெளிப்பாடு. அப்படிப்பட்ட வெளிப்பாடாகத்தான் அது அமைய வேண்டும் என்கிற நிலையில் இந்த சக்கரத்தை அடியே நீங்கள் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த மாதிரி சக்கரங்களை எல்லாம் நான் அடியன் வரைகிற பொழுது தயவு செய்து கண்ட தாள்களிலே வரைந்து விட்டு அந்த தாள்களை கண்ட இடத்துல போடாதீங்க. நீங்கள் வரையக்கூடியது உங்கள் நோட்புக்காக இருந்தால் அந்த புத்தகத்தை பத்திரமா வச்சுக்கணும். வேறு எங்கேயும் லூஸ் ஷீட்ஸில் போட்டுட்டு அப்படியே போகிற வழியில் எங்கேயாவது விட்றது அது மாதிரியான செயலை தயவு செய்து செய்ய வேண்டாம் என்று இப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரூலு. நான் இப்போ இங்கே திருமந்திரத்தை எளிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சக்கரங்கள் நடத்துவது என்பது ரொம்ப இப்போ என்ன கூட பல பேர் கண்டனத்துக்குரியவர்களாக நீ எல்லாத்தையும் ஏன் சொல்லிகிட்டு இருக்கிறேங்கிறாங்க. ஆக இருந்தாலும் கூட நமக்கு எதுவும் ரகசியம் கிடையாது. எல்லாவற்றையும் எளிமைப்படுத்த வேண்டும், எல்லாரும் எல்லாமும் அறிந்து கொள்ள வேண்டும். நூலிலே இருக்கிறது உங்களுக்கு திருமூலர் சொன்னதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆனால் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அது நிகழ்ந்து விடக்கூடாது. ஏன்னா அதை நமக்கு ஒரு அனாச்சாரமாகவோ அதற்குரிய மரியாதையை தராமல் வெறும் பேப்பர். இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விநாயகர் ஃபோட்டோ அடித்து அவங்க பாட்டு தூக்கி விட்டுறாங்க. கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 2014 வருஷத்து கேலண்டரில் அழகாக விநாயகர் ஒரு வருஷத்துக்கு தான் அவருக்கு மதிப்பு. 2014 முடிஞ்சவொன்னே அந்த விநாயகர் படுற பாடு அந்த கேலண்டர் என்ன பண்ணுறதுனே தெரியாது பாவம் வேறு. அதனால் இது நாம் கொஞ்சம் யோசிச்சு சக்கரங்கள் என்பது ரொம்பவும் கவனமாக நாம் தீட்ட வேண்டியதும் கவனமாக வழிபாட்டில் வைப்பதற்குரிய முறையிலே நீங்கள் அதை வழிபாட்டில் வைக்கலாம். தாமிர தகட்டிலே அதை செய்து இப்போ இவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் எப்படி ஓதணும் என்று சொல்லியிருக்கார். உரிய பூசையை நீங்களே செய்து அந்த சக்கரத்திற்குரிய பூஜையை செய்து நீங்களே வழிபாட்டை செய்யலாம். ஒன்றும் பெரிய ஒரு நிலை கிடையாது. இது ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டாகத்தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அதை ஒரு பேப்பரில் வரைகிறது இப்படித்தாங்கிறது, அந்த லூஸ் ஷீட்டாக விட்டுறது, அது எங்கே பார்த்தாலும் செதறி கிடக்கிறது, அப்படிங்கிற மாதிரி நிலையில் சக்கரங்களை தயவு செய்துவிட வேண்டாம் என்று சொல்லி அதனுடைய சிறப்பு அம்சம் அது என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நீங்கள் அத்தனை பேரும் திருமூலருடைய திருநோக்கு பெற்றவர்கள், பெருமானுடைய பெருங்கருணைக்கு உரித்தானவர்கள். இந்த சக்கரமெல்லாம் கேட்கணுன்னா பெரிய தவம் செய்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தவமுடையவர்களுக்கு தவமும் தவமுடையாருக்கே ஆம் அப்படின்னார் வள்ளுவர். எனவே தவமுடையவர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமந்திர ரகசியங்கள் பலவும் தெரிந்து வருகிறது. மிக அற்புதமான ஞான வேள்வியிலே நீங்கள் பங்கு பெற்றவங்கள் அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவர்கள். இந்த குருவர்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்த சுவடு தெரியாமல் போய்விடும், சஞ்சலங்கள் நீங்கும், வளமை பெருகும், பெருமானுடைய பெருங்கருணைக்கு நீங்கள் உள்ளாவீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்து நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. அரோகர. திருச்சிற்றம்பலம்.